தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். கூட்டணி கட்சிகளோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். புதிய கட்சிகளை இணைப்பது தொடர்பாக இந்த ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. அதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு இருக்கிறதா பார்க்குறீங்களா? கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். கமல்ஹாசன், திருமாவளவன், முத்தரசன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் பங்கெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. கூட்டணியை பலப்படுத்துவது தொடர்பாக இந்த ஆலோசனையில் பேசப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளை இணைக்கலாம் என இந்த ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 10 கட்சிகளின் தலைவர்கள் இந்த ஆலோசனையில் பங்கெடுத்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் மீண்டும் இணைகிறார். சுபாஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். இந்த புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வருவது எதை பொறுத்து அமைய போகிறது என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே கூட்டணி எக்ஸிஸ்டிங் கூட்டணியில இருக்கிறவங்க வரப்போறாங்களா அப்படின்றதையும் பார்க்க வேணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிரிவாக இருக்கிறது. அதே போல மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்வதை போல தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவங்க என்ன ஒரு முடிவை எடுக்க போறாங்கன்றதும், தேமுதிக என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இன்று இந்த விருந்தில் அவங்களுக்கெல்லாம் ஒரு காம்ப்ரமைசிங்கா இருக்கணும். அதே போல அவங்களுக்கு எந்த ஒரு வருத்தமும் வந்துவிடக்கூடாது. அவங்க கேட்கக்கூடிய இடங்களோ இல்ல அவங்க விருப்பக்கூடிய இடங்களோ மாற்ற பரிமாற்றம் செய்து கொள்வதற்கான ஒரு சூழல் நிலவணும். இப்படி எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு விஷயமாக இருக்கணுன்றதுக்காகத்தான் இந்த விருந்து அளிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் இருக்கு. அது மட்டும் இல்லாம அடுத்து எதிர்வரக்கூடிய தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, ஏன்னா அதிமுக பாஜகவுடைய கூட்டணி களத்துல அவங்க பரப்புரை செய்துட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இன்று 100வது தொகுதியை கம்ப்ளீட் பண்றாரு. நம்மளும் இங்க செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது. இந்த கூட்டணி கட்சி சார்பாக அவர்களும் மேற்கொள்ள வேண்டிய பரப்புரைகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே அதை பற்றி எல்லாமும் கூட இங்க ஒரு ஓரளா ஒரு விவாதம் நடந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம முதலமைச்சருடைய 50வது திருமண நாள் நாளை வருகிறது. ஆகவே அதற்காகவும் இவர்கள் எல்லாருமே சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததாக தகவல் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு நகர்வாக முதலமைச்சர் தங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவர்களையும் அழைத்து அனைவரிடமும் பேசி குடியரசுத் தலைவர் அதே போல புதிய கட்சிகளை கூட்டணிக்கு அழைப்பது போன்ற விஷயங்கள் இருக்கிறார்கள் என்பது தகவலாக தற்போது இருக்கிறது. இது சம்பந்தமாக தொடர்ந்து பேசலாம். இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கூட்டணி கட்சி தலைவர்களோடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். புதிய கட்சிகளை இணைப்பது தொடர்பாக இந்த ஆலோசனை நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. உங்களுடைய பார்வை என்ன சார்? கடந்த 3 தேர்தல்களாக இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொண்டு வெற்றியை பார்த்திருக்கிறார் முதல்வர். வரப்போற 26 தேர்தல் நோக்கி போகும்போது இதே கூட்டணியை கட்டுக்கோப்பாக கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு செயல்படுகிறார். இந்த சூழல்ல ஆட்சிக்கு எதிரான ஒரு மனோபாவம், ஆன்டி இன்குபன்சி என்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக எவ்வளவு நல்லாட்சியா இருந்தாலும் அதுக்கு ஆன்டி இன்குபன்சி இருக்கும். அந்த ஆன்டி இன்குபன்சியை ப்ரோ இன்குபன்சினால முறியடிக்க வேண்டிய கட்டாயத்துல முதல்வர் இருக்கார். அதனால அதுல கூட்டணியில புதிய கட்சிகளை சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. தேமுதிக போன்ற கட்சிகள் ஏற்கனவே திமுகவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக ஒரு செய்திகள் வருகின்றன. இந்த கூட்டணி கட்சிகளை ஒரு அரவணைத்துக் கொண்டு போகும்போது அவர்களையும் ஒரு கான்பிடன்ஸ்ல எடுத்துக்கொண்டு என்ன பண்றாரு, நம்ம இன்னும் அதிகமான கட்சிகளை நம்ம கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளை நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு அவங்களையும் கன்வின்ஸ் பண்றாரு. ஏன்னா அவங்களும் நாளைக்கு அதிகமான சீட் எல்லாம் கேட்பாங்க. என்ன தேவை இருக்கு, எதிரான மனோபாவம் இருக்கு, அதை மாற்றணும். நம்ம நல்வாழ்வு திட்டங்கள் பலது கொண்டு வந்திருக்கோம், அதெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் பண்ணணும் போன்ற பல விஷயங்கள். அதனால கூட்டணி கட்சிகளை அரவணைத்துக் கொண்டு போவதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையாள்றார். அவருடைய கூட்டணியை பலம் பொருந்தியாக மாற்றுவதோடு எதிராளி கூட்டணியை பலவீனமாக்குறார். அதான் முக்கியமான விஷயம். எதிராளிகள் அதிமுக பாஜக இருக்கு, ஒரு கட்சியும் அந்த கூட்டணியில் எதுவும் சேரல. விஜய் கூட்டணிக்காக அழைப்பு விடுத்தார், ஒரு கட்சியும் அவங்க கூட சேரல. இந்த சூழல்ல எதிரில் இருக்கிற கூட்டணிகள் பலவீனமா இருக்கும்போது தன்னுடைய கூட்டணியை பலப்படுத்துற முயற்சியில் அவர் இறங்குறார். அது இறங்குறதுக்கு இப்போ இருக்கிற கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவையும் அவர் கோருகிறார். இதுதான் அனைவரையும் அரவணைத்துக் கொண்ட கொள்கிற ஒரு போக்கா பார்க்க. அதே சமயம் சிபி ராதாகிருஷ்ணன் வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா போட்டதன் மூலமாக திமுகவுக்கு ஒரு டெலிகேட்டான ஒரு சிச்சுவேஷனை கொண்டதுக்காக பாஜக முயற்சி பண்ணாங்க. தமிழர்கள் ஆதரிக்கணும் போன்ற விஷயங்கள். ஆனால் இந்தியா கூட்டணியோடு நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு காட்டுறதுக்காக இந்தியா கூட்டணியோட கேண்டிடேட் ஆதரிக்கிற ஒரு நிலைப்பாடையும் அவர் கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறத நம்ம பாக்குறோம். இந்த 2 விஷயத்திலையும் ஒரு தெளிவுபடுத்துற ஒரு விஷயம் என்னன்னா, நாங்கள் இன்னும் எங்களுக்கு பலமாக்கி கொள்ள இருக்கிறோம், எதிர்கட்சி கூட்டணியை பலவீனமாக ஆக்க இருக்கிறோம் என்ற மாதிரியான
ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாரு. ஸோ இவரோட முதல்வரோட ஸ்ட்ராட்டஜி வந்து நிச்சயமா அது கூட்டணி கட்சிகள் அதற்கான ஆதரவை முழுதாக வழங்குவார்கள் என்று நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இணைப்புல வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திருப்பிரியன்.